வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. திருமந்திர வகுப்பிற்கு வருகை புரிந்திருக்கும் சான்று பெருமக்களாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதுவரைக்கும் நாம பார்த்த திருமந்திரங்களை பிடிஎஃப் ஃபைலா குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன், அதுல பார்த்துக்கோங்க. அடுத்து வரக்கூடியது தனி ஃபைலா, ஒரே ஃபைலா அதுலேயே லோட் ஆகிட்டே வந்ததுன்னா அது ஃபைல் பெரிய ஃபைல் ஆகும். அதனால திரும்ப திரும்ப அதே உங்கள் மொபைலில் லோட் ஆகும். ஸோ அதனால் இது ரெண்டாவது ஃபைலாக வச்சுக்கோங்க. இதுல இருந்து அப்டேட் பண்ணிட்டே வரல. இதுல ஒரு 50 ஸ்லைடு போனதுன்னா அதுக்கப்புறம் நம்ம இதை மாற்றிக்கலாம். இரண்டாம் தந்திரத்துல பார்த்துட்டு இருக்கோம். திருமந்திரம் 345. மூல துவாரத்து மூலும் ஒருவனை மேலை துவாரத்து மேலுற நோக்கி முக்காலுற்ற காலனை காய்ந்த அங்கி யோகமாய் ஞால கடவுர் நலமாய் இருந்ததே. இது திருமந்திரம். இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த இரண்டாம் தந்திரத்துல தொடக்கம் துவங்கி இந்த இரண்டாம் தந்திரம் முழுவதும் கிட்டத்தட்ட புராண கதைகளை அடிப்படையாக கொண்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். புராண கதைகளே தான் இருக்கும், புராண கதைகளை அடிப்படையாக கொண்டே தான் இருக்கும். அதுதான் இதுக்கு முன்னாடியும் பார்த்திருக்கோம், இப்பயும் அப்படிதான் இருக்கும். ஆனா புராண கதைகளை வெறும் கதைகளா மட்டும் பார்க்காம அதனுடைய உள்கருத்துக்களையும் பார்த்து, புராண கதைகள் வந்ததே ஒரு ஆழ்ந்த கருத்தை புரிய வைக்கிறதுக்காக கொடுத்ததை எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு வடிவம். இங்க மூலதுவாரத்து மூலம் ஒருவனை பற்றி இங்க சொல்றது கடவுர் அப்படிங்கிறது திருக்கடவுர் அப்படின்னு ஒரு புராணத்துல திருக்கடவுர் ஒரு 8 ஊர்கள் நாம போன வகுப்புல நாம பேசணும். அதுல திருக்கடவுர் அப்படின்னு ஒரு ஊர் அது நமக்கு இங்க எடுக்கிறோம். எல்லாருக்குமே தெரியும் 18 புராணங்கள்ல மார்க்கண்டேய புராணம் ஒரு நல்ல புராணம், பக்திக்காக இருக்குது அப்படின்னு தெரியும். மிருகண்டு முனிவர் அப்படின்னு அவர் ஒருத்தரும், அவங்களோட துணைவியார் மருத்துவவதி அப்படிங்கிறவங்க சிவபெருமான் கிட்ட குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டி நிற்கிறாங்க. ரொம்ப நாள் குழந்தை இல்லாத. நான் சுருக்கமா சொல்றேன், அந்த கதை புராணம் பெருசு. அவங்க குழந்தை வேணும்னு கேட்கும் போது அப்போ ஒரு கண்டிஷன் இருக்கு. நீண்ட ஆயுளோட குழந்தை பிறக்கும், ஆனா அது படு முட்டாளா இருக்கும். ஆனா மிக ஒரு அறிவுள்ள குழந்தையா பிறக்கும், ஆனா ஆயுட்காலம் மிகவும் குறைவு. இப்படி ஒரு கண்டிஷன். எந்த குழந்தை வேணும்? இங்கதான் ஒரு அம்மா முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. குறைஞ்ச ஆயுட்காலம் இருக்கிற ஒரு குழந்தைய எடுத்து, அது ரொம்ப அறிவாகவும் இருக்கும், ஆனா கொஞ்ச நாள் தான் இருக்கும். மிக நீண்ட ஆயுட்காலம் இருக்கிற குழந்தைய கொடுக்குறேன், ஆனா அது முட்டாள் குழந்தையா இருக்கும். எப்படி முடிவு எடுக்கிறது? உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருந்தா சொல்லுங்களேன். என்ன மாதிரி குழந்தைய அம்மா சூஸ் பண்ணியிருப்பாங்க? நீண்ட ஆயுள் நிறை செல்வம் தான் சொல்றதுல நீண்ட ஆயுள் இருக்கிற குழந்தை வேணும் இல்லையா? சொல்லுங்க, உங்களுக்கு இப்படி ஒரு கண்டிஷன் வச்சா என்ன பண்ணுவீங்க? புத்திசாலி குழந்தை கொஞ்ச நாள் இருந்தா போதும். புத்திசாலி கொஞ்ச நாள் இருந்தாலும் போதும், புத்திசாலி குழந்தையா இருந்தா வேணும். ஓகே, சூப்பர் சார். ரொம்ப எப்படி சொல்றது, கடைசி வரைக்கும் கூட இருக்கணும்ன்ற அந்த அம்மா உள்ளத்தோட இருக்கும்போது லாங் லைஃப் ஸ்பேன் இருக்க குழந்தைய தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆக்சுவலா பார்த்துக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம், எப்படி இருந்தாலும் பிள்ளை தானே, முட்டாளா இருந்தா என்ன, அறிவாளியா இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு வியூவும் மதர் கிட்ட இருக்கும். ஆக்சுவலா உண்மையான தாய்மை உள்ளம் அம்மா சொல்ற மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்கு. உண்மையிலேயே குழந்தை பெத்துக்கிறது யாருமே ஒரு குழந்தைக்காகலாம் யாரும் இது வரைக்கும் குழந்தை பெத்துக்கல. அது மார்க்கண்டேய புராணமா இருக்கட்டும், அது எந்த புராணமா இருந்தா எல்லா கதையிலையும் இருக்கு. ஒரு தாய் தன் குழந்தை மேல வச்சிருக்கிற அன்புக்கு எந்த விதமான குறையும் இல்லை. அது பொய்ன்னு சொல்ல முடியாது. அன்பு அன்புதான். ஆனா அந்த அன்புக்கு பின்னாடி அது சுயநலம் தான் சொல்லப்படுது. சுயநலத்துக்காகவே ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுத்துக் கொள்கிறார்.
இது பின்னாடி இதுக்கு வரக்கூடிய திருமந்திரங்கள்லாம் இதுல இருக்காது. எப்படி வந்து குழந்தைய வந்து ஏன் பெத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுல பின்னாடியே வருது. இங்க வந்து இந்த முடிவுல வந்து எப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறதுல வந்து கோமதி அம்மா சொன்ன மாதிரியும் சௌமியா அம்மா சொன்ன மாதிரியும் அவங்க வந்து கொஞ்ச நாள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அறிவாளி குழந்தை தான் வேணும்னு பெத்துக்கிறாங்க முதல்ல. அப்புறம் பிரபாமாவோட கான்செப்டுக்கு வராங்க. கடவுளையே ட்விஸ்ட் பண்ணி நாம என்ன சொல்றது, கடவுளையே கட்டுப்பாட்டு கொண்டு வர அளவுக்கு ஒரு தாய்மைக்கு வந்து சக்தி இருக்கு. என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க எனக்கு அறிவாளி குழந்தைய கொடுத்துருன்னு வாங்கிக்கிட்டாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் அறிவாளி குழந்தைக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க. நீ நேரமும் வந்து சிவபெருமானோட பக்தியில இரு. உனக்கு நீண்ட ஆயுள் வேணும்னு சொல்லி சிவபெருமானை நீ வேண்டிக்கோ. கண்டிஷன் என்னவோ அவர் போட்டது தான். ஆனா அவர் கொடுத்த வரம் தானே, நீ அவர்கிட்ட போய் வேண்டிக்கோ. அந்த குழந்தை நேரமும் பக்தியில இருக்கு. அந்த குழந்தைக்கு ஆயுள் முடிஞ்சிருச்சு. யம தர்மராஜா அவரோட கடமையை அவர் செய்யணும். அவர் வந்து பாசக்கயிறை போடுறாரு. அந்நேரம் இந்த குழந்தை பார்த்து லிங்கத்தை கட்டி பிடிச்சி உட்காந்துருக்குது பக்தியில. இறந்து போயிருவேன்னு தெரியாது அதுக்கு. சிவபெருமானோட பக்தியில அது வந்து லிங்கத்தை வந்து கட்டி பிடிச்சி உட்காந்துருக்கு. பாசக்கயிறு லிங்கத்தோட, குழந்தைக்கு போட்ட கயிறு லிங்கத்தோட கட்டி இழுத்துட்டு மேல வருது. அப்பதான் சிவபெருமான் வர்றாரு. என் மீது பக்தியில இருக்கக்கூடிய இந்த குழந்தையில எந்த குழந்தையும் உன்னால தொட முடியாது. அப்போ அந்த அவர் வந்து அந்த யமனை வந்து எட்டி உதைச்சதா இந்த புராணம் வந்து சொல்லும். எட்டி உதைச்சு அவரு தள்ளின மாதிரி இந்த புராண கதை சொல்லுது. மார்க்கண்டேய புராணத்தினுடைய சுருக்கம். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். திருமந்திரம் எதை சொல்லுது? இந்த புராணங்களா இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், அது பகவத்கீதையா இருக்கட்டும், எதா இருந்தாலும் எல்லாமே தனக்குள்ளேயே பார்க்கணும். தனக்குள்ள பார்க்கறதுக்கு மட்டும்தான் நமக்கு அது அதுக்கான உண்மையான புரிதல் வர ஆரம்பிக்கும். அப்போ பக்தியில இருக்கக்கூடியது வந்து எப்படி இது வந்து காலனை எட்டி உதைக்கிறாங்க? உண்மையிலேயே காலன் உதைப்பதுன்னா என்ன? நீண்ட ஆயுட்காலம் கொடுக்கக்கூடியது, அவ்வளவுதான். விதியே நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் கூட, நமக்கு இவ்வளவுதான் ஆயுட்காலம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் கூட, அந்த வாழ்நாள நம்மளால நீடிக்க முடியும். இந்த உடல்ல உயிர் வந்து தங்கி இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறதுக்கு தான் இவங்க இந்த திருமந்திரம் மேல கொடுத்திருக்காங்க. மூலதுவாரத்து மூலம் ஒருவனை அப்படிங்கிறது வந்து இந்த வார்த்தையை படிக்கும் போதே டப்புன்னு பிடிச்சிருக்கும். எதை சொல்ல போறோம் அப்படின்ட்டு. ஸோ அங்க இருக்கக்கூடிய சக்தி தான், மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குண்டலினி சக்தி தான் அங்க இருக்கு. அதுதான் வந்து அங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது வந்து மேலை துவாரத்து அப்படிங்கிற வந்து மேலை துவாரம் அப்படிங்கிறது வந்து சுஷ்மன நாடி வழிய மேல கொண்டு வந்து அதை நீங்க துரியம் வரைக்கும், உச்சந்தலை வரைக்கும் கொண்டு வரணும். ஆக்னி வரைக்கும் வந்துட்டா ஞானம் அடைஞ்சிடலாம். உச்சந்தலையை கிராஸ் பண்ணிட்டா மோட்சம் அடைஞ்சிடலாம். இவ்வளவுதான் கான்செப்ட். இதுதான் மேலை துவாரத்தும் மேலுற நோக்கி முக்காலுற்ற காலனை அப்படிங்கிறது ஒரு வார்த்தை இங்க கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்தோம்னா சிம்பிள் வந்து இந்த கதையில வந்து அவர் 3 கால் வச்சு அவர் வந்து இது வச்சிருக்கிறது வந்து அந்த சூலத்தை வந்து குறிப்பிடக்கூடியது. இன்னொன்னு வந்து முக்காலம் அறிந்த காலன்னு சொல்றது உண்டு. அதாவது காலன் அப்படிங்கிறதே வந்து யமதர்மன் வந்து அவர் முக்காலம் அறிந்தவர் அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு. அது சூலத்தோட எப்படி வேணா நீங்க இன்டர்பிரட் பண்ணலாம். இன்டர்பிரட் பண்றது கதையில ஒன்றும் கற்பனையில நீங்க இன்டர்பிரட் பண்றதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை. கடவுளை காணும் போது கருத்தினை விட்டிருப்பார். இப்ப அந்த முக்காலுற்று காலனை காய்ந்து அங்கி யோகமா இந்த ஒரு இடத்துல வந்து காய்ந்து என்ற ஒரு வார்த்தை, தபசு, தபக, தீமூட்டுதல், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா யோகத்துக்கு சொல்லக்கூடியது. இது யக்ஞ முறைன்னு சொல்றதா, இது வந்து யாகம்னு சொல்றதா, எப்படி வேணா நீங்க இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க வந்து நம்மளுடைய சுஷ்மனா நாடி ஓப்பன் ஆகி குண்டலினி சக்தி மேல ஏறணுங்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பாடுபட்டிருக்கோங்கிறது நம்ம எல்லாமே ஓரளவுக்கு யோகா ஃபீல்ட்ல இருந்து தெரியும். அதே யோகா நம்மள என்னெல்லாம் பண்ண வைக்குது
கிரியா பண்ணணும், ஆசனா பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் பண்றதுக்கு அது கொடுக்குற ரூல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. காலம், தேசம் அதெல்லாம் பண்ணணும். அப்புறம் வந்து அது முத்ரா பந்தா. கொஞ்ச நேரம் நில்லுன்னா நிக்க மாட்டேங்குது இந்த கும்பகத்துல. அந்த கும்பகத்தெல்லாம் ஹோல்டு பண்ணி அதெல்லாம் தாங்கி நின்னு குண்டலினி சக்தி மேல ஏறணும். 2 நாடி பேலன்ஸ் பண்ணி. இப்பேற்பட்டது தான் நம்ம யோகம் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து இன்னொன்னு வந்து தபஹா அப்படிங்கிறதே வந்து தபசி, தப அப்படிங்கிறதே வந்து அனல் மூட்டுதல் அப்படின்னு தான் பேரு. தமிழ்ல அப்படி சொல்லுவோம் நாம. அப்ப அனல் மூட்டுறது அப்படிங்கிறத இங்க வந்து அங்கி, அக்னி, அங்கி, காய்ந்த அங்கி யோகமாய். நெருப்பு மூட்டுறது அப்படின்னா, யக்னியத்துல வச்சு நீங்க நெருப்பு மூட்டி கர்ம யோகான்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. இன்னும் கனல் மூட்டி தனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கருவாம் ஞான குண்டலினி. கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய் உணர்வு எழுப்பி குறித்து எனை அறிவித்த அன்பே போற்றி. ஸோ தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெய் உணர்வு அது என்னவா இருக்குன்னா, அந்த மெய் உணர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நமக்கு புரியும். மெய் உணர்வுனாலே இறைவன் தான் நமக்குள்ளார இருக்கு அப்படின்ட்டு. அப்ப இறைவன் நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த மெய் உணர்வை மேல கொண்டு வரதுக்கு பேரு அனல் மூட்டுறது, யோகம் பண்றது, தவம் பண்றது அப்படின்லாம் வெவ்வேறு பேர். எப்படியா இருந்தாலும் யோகா பிராக்டிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு வார்த்தை இருக்கு. காய்ந்த அங்கி யோகமாய். அப்படி பண்ணா என்ன வரும்? ஞாலக்கடவூர் நலமாய் இருந்தது. அவ்வளவுதான். உங்களுடைய நீங்க இதுல எந்த நலத்தை எடுத்துப்பீங்க? உடல் நலம், மனவளம் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எல்லா இதுலயும் வந்துரும். சுபிக்ஷம், சுபம் எல்லாம் அச்சீவ் பண்ணிடலாம். ஞானம் பெறலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு புராண கதையோடு சேர்ந்து உள்ளார்ந்த கருத்துக்களோட இருக்கக்கூடிய இந்த திருமந்திரம் தான் 345. எனக்கு ஒரே ஒரு திருமந்திரத்துல மங்கையர்க்கரசி அம்மா வரலையா? காலையில 8 மணிக்கு நினைச்சு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. மிஸ் பண்ணிட்டேனே. அம்மா வேலையா இருக்காங்களான்னு தெரியல. ஆனா ஒரு கால் பண்ணிட்டா பரவாயில்ல. அவங்க சாயந்தரம் வந்துடுறேன்னு சொன்னாங்க. மிஸ் பண்ணிட்டேன்னா அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் கிளாஸை பிரேக் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இருங்க ஒரு நிமிஷம் நான். ஐயா நான் ஒன்னா ஃபோன் பண்றேங்க ஐயா. சரிங்கம்மா. நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, நான் ஃபோன் பண்றேங்க. சரிங்கம்மா. அவங்க என்ன சொல்றது, வகுப்பு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நான் வகுப்பு எடுக்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. என்னன்னா ஏதோ இந்த சைவ சித்தாந்தம் இருக்கக்கூடிய இந்த சிவனோட சிந்தனையில சில மணித்துளிகள் வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம். ஒரு சத்சங்கம், அவ்வளவுதான், ஒரு சங்கமம். ஸோ அந்த வகையில அவங்க வந்து ஒரு ஆத்மார்த்தமா வந்து அந்த திருமந்திரத்தை அப்படி விரும்புவாங்க. அவங்க அந்த நாள் போட்டங்கிறதுக்காக தள்ளி போட்டாங்களா, அதை பார்த்துட்டே இருந்து அது காலையில 8 மணி 8:05 ஆயிடுச்சுங்க. ஏன் இன்னும் நீங்க கிளாஸ் ஓப்பன் பண்ணல அப்படின்னா, ஆமாம் ஈவினிங் தாம்மா அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ அதை என்ன பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் சாயந்தரம் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு பழகுற வரைக்கும் ஒரு நாள் அந்த மாதிரி யாருக்கும் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மூல துவாரத்து மூலம் ஒருவனை மேலை துவாரத்து மேலுற நோக்கி முக்காலுற்ற காலனை காய் நன்பி யோகமாய் ஞால கடவுர் நலமாய் இருந்தது. இங்க கடவுருங்கிறத கூட பிரிச்சிங்கன்னா கடந்து ஊர் செல்லுதல் அப்படின்னு பேர் உண்டு. எங்க கடந்து போறது? இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறத கடக்கிறது. அதுக்கு உங்களுக்கு கடக்கணும் அப்படின்னு சொன்னா ஞானம் அப்படிங்கிற ஒரு உபாயம் வேணும். அந்த ஞானத்தை பெறுறதுக்கு தான் யோகா. யோகா ப்ராசஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நலம் இருந்ததே. அது எப்பவும் இருக்கு. இறைநிலை வந்து தூய உணர்வாக இருந்து எப்பவுமே நமக்கு நன்மையை வழங்கக்கூடிய வகையில் அது இருக்கு. இந்த மாதிரி இந்த திருமந்திரத்தை வந்து நுணுக்கமா ஆராய்ந்து அதை பார்த்து ஏன் இது திருமந்திரம்னு பேர் வச்சாங்க, இது ஏன் நம்ம படிக்கணும், ஏன் சிந்திக்கணும், எதுவும் பலனெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அது நம்ம வேலையும் கிடையாது. ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணும் அது. ஒருவேளை உங்களுக்கு இப்ப தெரியாம இருக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படிங்கறது வந்து யாருக்கு தெரியும்? அடுத்த பிறவியில வேலை செய்யலாம்.
இல்ல அது நமக்கு தெரியாது. புராணங்கள்ல, கதைகள்ல நமக்கெல்லாம் அது குடுத்துருக்குறாங்க. இது வெறும் புராண கதை தான். அததான் குடுத்துருக்கு. அப்ப திருமூலர் வந்து புராண கதைகளுக்கு ஏன் முக்கியத்துவம் குடுக்கணும்? புராண கதைகள்ல இருக்கிறத எடுத்துக்கிட்டு அந்த கதைய புராண கதைய அவர் நேரடியா எடுத்துக்கல. ஆனா புராண கதைய சொல்ற மாதிரியே சொல்லி அவரோட கருத்துக்கள சொல்ல வர்றாரு. அவருக்கும் புராணத்துக்கும் சம்மந்தமே இல்ல. அவரு எங்கருந்து வந்தவரு? அவரு நார்த் இந்தியாலருந்து வந்தவரு இல்லையா? அவர் கைலாயத்திலருந்து வந்தவரு. அவரு புராணங்கள வந்து எடுத்துக்கிட்டு கையாளக்கூடிய ஒரு விதம் வந்து, அவ்வளோ அழகா வந்து எவ்வளோ கச்சிதமா வந்து அப்படி புராணத்தில ஆரம்பிச்சு, அதோட லிங்க் பண்ணி இங்க கொண்டாந்து அவரோட கருத்துலருந்து அவரு மிஸ் ஆகுறதில்ல. அவரு காரியத்தில அவரு கணக்கா அப்படி இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்களால இதெல்லாம் பண்ண முடியுமா? அப்படின்னா, அதெல்லாம் கேள்விக்குறியானது. அப்பேற்பட்ட இறைவனே வந்து தன்னைத்தானே வடிவச்சுக்கிட்ட ஒரு பகுதி தான் இந்த திருமந்திரம் அப்படிங்கிறது. ஸோ இந்த திருமந்திரத்த கொஞ்சம் நிதானமா, அவசரப்படாம, பொறுமையா ஒரு நாளைக்கு ஒரு மந்திரம் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுல இன்னொரு கருத்து நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ சாந்தி அம்மா வந்து டெய்லியும் ஒரு திருமந்திரம் போடுவாங்க. நம்ம பிரணவா.orgலேருந்து போடுவாங்க. அதுலயும் ஒரு திருமந்திரம் டெய்லியும் வரும். அது உங்களால டெய்லியும் படிக்கிறது சிரமமா இருக்கு. எனக்கு வாரத்துல 2 நாள் 2 மணி நேரம் ஒதுக்குறதே போதும் திருமந்திரத்துக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கூட ஒண்ணு பண்ணலாம். அந்த திருமந்திரத்த டெய்லியும் வர வர எடுத்து எடுத்து ஒரு பிபிடில லைனா போட்டே வந்துருங்க. அது டேட் பிரகாரம் வந்துட்டே இருக்கும். அதுவுமே ஓரளவுக்கு நம்ம மாரி தான் ஸ்கிப் பண்ணி வந்துட்டே இருக்கும். ஒரே திருமந்திரம் வந்து ஒரு சிலது ரிப்பீட் ஆகுற மாரி இருக்கும். பட் நீங்க போட்டே வந்துருங்க. அதுல பார்த்துட்டு, அதுல வந்து ஒரு விதமா இன்டர்பிரெட் பண்ணியிருப்பாங்க. அதை ஒரு நாள் வகுப்பு எடுத்துக்க எல்லாருக்குமே ஒரு நாள் நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிடுவோம். அதை எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ WhatsAppல இருக்கு அப்டின்னா, சில பேருக்கு மிஸ் ஆகும். அது மாரி போகும். திரும்ப அதே மாரி நம்ம போய் வெப்சைட்ல போயிட்டு, அதுல போயிட்டு அவங்க கிட்ட தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மகிட்ட ஒரு ஒரு பொக்கிஷம் கிடைக்குது. நம்ம பாதுகாத்துக்கணும். அப்ப அத வந்து என்ன பண்ணலாம், அத எடுத்து ஒரு பிபிடியா போட்டே வரலாம். போட்டு ஒரு ஒரு 15 டேஸ் அல்லது 20 டேஸ் 15 ஸ்லைடு, 20 ஸ்லைடு வரும். ஸோ அது வந்து ஒரு 1 மந்த்துக்கு 30 ஸ்லைடு வருது அப்டின்னா, 30 திருமந்திரம் வந்து நம்ம இதே குரூப்ல போட்டுறலாம். ஒரு ஃபைலா இருக்கும். அத எடுத்துக்கிட்டு யாருக்காவது நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய திருமந்திரம் இன்வால்வா இருக்கக்கூடிய அன்பர்கள்கிட்ட குடுத்தோம்னா, நீங்களே அதுக்கான இன்டர்பிரெட் பண்ணலாம். கண்டிப்பா அந்த திருமந்திரம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்ப பார்த்தோம்னா, இப்ப நம்ம 345வது திருமந்திரம் இன்னைக்கு படிக்கிறோம். இது கண்டிப்பா நமக்கு மனப்பாடம் ஆகுது. ஒரு சிலருக்கு மனப்பாடம் ஆகாது. ஒரு சிலருக்கு ஆழமா போகும், போகாது, மறந்து போகும். இது திரும்ப அந்த அந்த திருமந்திரம் அதிலயும் வரும். அதுல ஒரு நாளைக்கு 1 அப்படின்னும்போது, அது ஒரு நாள் வரும். அது ஸ்கிப் ஆயி வரும்போது, திரும்ப இதுங்க பார்த்தல அங்க நமக்கு வந்து மறுபடியும் ஞாபகத்துக்கு வரும். இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில திருமந்திரத்த நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அது யாராவது முடிஞ்சவங்க பண்ணுங்க. பண்ணி வச்சாலும் நீங்க உங்களுக்கு பண்ணி எல்லாம் உங்க சிஸ்டத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னன்னைக்கு தூக்கி 2 நாளைக்கு, 3 நாளைக்கு ஒரு தடவ தூக்கி ஒரு பிபிடி ஃபைல்ல போட்டு விட்டுருங்க. அவ்வளதான். இந்த திருமந்திரம் பொறுத்தவரைக்கும் ஏதாவது வார்த்தைகள் வந்து ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, ஒண்ணும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லன்னு நெனைக்கிறேன். கதோபனிஷத்த பொறுத்தவரைக்கும் 101 நாடி நம்ம உடம்புல இருக்கிறது. மெயின் நாடி. நாடி வழியா பிராணா ஓடிட்டு 100 நாடி வழியா இந்த 100 நாடி வழியா ஓடிட்டு இருக்கிற பிராணா ஏதாவது ஒரு நாடி வழியா வெளிய போயிடும். அப்படி வெளிய போனா அது இறப்பு அப்படின்னு நிகழும். 101வது நாடின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இந்த உச்சந்தலைய வெளியேறக்கூடிய சென்ட்ரல் நாடி. அது வழியா எப்போ உயிர் வெளியேறுதோ, அப்போ உங்களுக்கு பிறப்பு கிடையாது, மோட்சம் அப்படிங்கிற மாரி கதோபனிஷத் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அது யாரு அப்படின்னா, இங்க உதவாங்கினாரு அவர்தான். கதையில கூட எப்படி இருக்குல்ல பாருங்க. அவரு யமதர்மராஜாவ உதைச்சிட்ட மாரி, காலன உதைச்சிட்ட மாரி இங்க இருக்கு. காலன் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம முதல் அத்தியாயத்துல வந்து அது எப்பேர்ப்பட்டது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஒரு தடவ நீ ரிமைண்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் அவரு உதவாங்கிறவர் தானே அப்படின்னு நம்ம நெனச்சிட்டு இருப்போம் கதையில. யமா அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இததான் பண்ணணும், இத பண்ணக்கூடாது. அது பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. முறைன்னா அப்படிதான். அவ்வளதான். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இயற்கை நியதிய வந்து அப்படியே நியதி கட்டுப்பாட்டு நடக்கக்கூடியவர். யார் வேணா தப்பு பண்ணலாம். நீங்க நெறைய இடத்துல புராண கதைகள படிச்சிருப்பீங்க. பிரம்மா தப்பு பண்ண மாதிரியும், மாத்தி படைச்ச மாதிரியும், காக்கறதுல தப்பு பண்ண மாரியும், அழிக்கிறதுல எல்லாத்துலயும் வந்து தப்பு பண்ண மாரி இருக்கும். ஆனா யம தர்மம் அது வந்து தப்பு பண்ண மாரி இருக்காது.
அவர் தப்பு பண்ணா என்ன ஆகும்? பாதிப்பு வந்து அதிகமா இருக்கும். ஒரு சின்ன சினிமா கதை கூட உங்களுக்கு சொன்னேன். ரீசெண்டா வந்தெல்லாம் புரியும். இந்த காலத்து கதையிலிருந்து சொல்றேன். கடைசி விவசாயின்னு ஒரு படம். அதுல ஒரு கோர்ட்ல வந்து ஒரு பெரியவர கொண்டு வந்து நிறுத்திருவாங்க. மயில கொன்னு புதைச்சாரு அப்டின்னிட்டு. அப்ப வந்து அவரு உண்மையிலேயே கொன்னு புதைச்சாரான்னு, செத்து கிடந்தத எடுத்து புதைச்சிருப்பாரு ஒரு பெரியவர், ஒரு விவசாயி. அவர வந்து ஜட்ஜ் அம்மா கேட்பாங்க. அப்ப அவரு சொல்லுவாரு, "இந்த மாரி செத்து இருந்தத எடுத்து புதைச்சேன்" அப்டின்ட்டு. அப்ப அந்த கதையில வந்து அவரு அவரு ஒண்ணும் இல்ல. அந்த பெரியவர் வந்து அவரு கொல்லல. ஆனா எடுத்து புதைச்சாரு. பார்த்திருக்கீங்களா இந்த படம்? பார்த்ததில்லையா? ரொம்ப எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கிடையாது அந்த படத்துக்கு. செலவெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு கோர்ட் சீன். மகேஷ் மகேஸ்வரன் ஐயா நீங்க பார்த்திருக்கீங்களா? யாரோ 2 பேர் அன்மியூட் பண்றாங்க. ஓகே. அந்த படத்துல வந்து கடைசி விவசாயி அப்படிங்கிற ஒரு பெரியவர வந்து கோர்ட்ல வச்சு விசாரணை பண்றாங்க. அவங்க கேட்கறாங்க, "நீ இந்த மாரி மயில கொன்னு புதைச்சியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல மயிலெல்லாம் நான் கொன்னு புதைக்கல. செத்து போயிருந்து எடுத்து புதைச்சேன்." அவர் வந்து அந்த போலீஸ்காரர்லாம் வந்து அவர் மேல வந்து பழி வாங்குறதுக்காக தான். அதாவது ஃபாரஸ்ட்காரர் குடுத்தாங்க. வேற ஒருத்தர் வந்து தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக. அந்த ஊர்ல ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து மயில அடிச்சு கொன்னு சாப்ட்டுருப்பாங்க. அப்ப அரெஸ்ட் பண்ண அந்த ஊருக்கு போவாங்க. அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அரெஸ்ட் பண்ண அலோவ் பண்ண மாட்டா. போராட்டம் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல வந்து எல்லாரும் அந்த நிலத்தெல்லாம் வித்துட்டு, எல்லாரும் வட்டிக்கு விடுறவன்லாம் வாங்கி, அந்த நிலத்தெல்லாம் வாங்கி எல்லாமே விவசாயமெல்லாம் அழிஞ்சிரும். ஒருத்தர் மட்டும் நிலத்த குடுக்க மாட்டேன்னு விவசாயம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர போய் கடைசில போய் கேட்பாங்க. "இந்த நிலத்த வச்சு நீ என்ன பண்ண போற? குடுத்துரு" அப்படின்னு கேட்பாங்க. அவரு குடுத்துருங்கன்னு சொல்லும்போது, "நான் அந்த விவசாய நிலத்த வச்சு எல்லார் நிலத்துக்கும் ரூ. 3,00,000 குடுக்குறேன். உன் நிலத்துக்கு மட்டும் ரூ. 7,00,000 குடுக்குறேன். நெறைய பணம் குடுக்குறேன் குடுன்னு" சொல்லுவாங்க. அப்ப அவரு சொல்லுவாரு, "அந்த பணத்த வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? தலைக்கு அடியில வச்சு தூங்க போறேனா? நான் எந்திரிக்கிறதே அந்த காட்டுக்கு போணுங்கிறதுனால தான் நான் எந்திரிக்கிறேன். அந்த வேலைக்கு நான் விவசாயத்துக்கு போகணும் இல்லன்னு நான் எந்திரிக்க மாட்டேன். அதனால எனக்கு அந்த நிலத்த நான் குடுக்க மாட்டேன்னு" சொல்லிருவாரு. அப்பதான் இவங்க வந்து அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் ஆளுங்கள வச்சு அவங்க ஒரு மயில அடிச்சு அவர் மேல கேஸ போட்டு, பொய் கேஸ் போட்டு உள்ளார கொண்டு வந்து கோர்ட்ல நிறுத்திருவாங்க. அப்போ விசாரணை பண்ணும்போது அ அவருக்கு காது கேட்காது. அவரு அந்த ஜட்ஜ் அம்மா கேட்க கேட்க அவர் வந்து சிம்பிளா வந்து அவருக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணா தான் புரியும் பக்கத்துல ஒருத்தரு. அவங்க என்ன பேசுறாங்கன்லாம் தெரியாது. இவர் சொல்லுவாரு, "நான் வீட்டுக்கு போணும். பயிர்லாம் வாடும்" அப்படிம்பாரு. "நான் ஆள் வச்சு பயிர்லாம் தண்ணி பாய்ச்ச வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவங்க ஜட்ஜ் அம்மா சொல்லுவாங்க. "அதுக்கு காசு குடுத்துடுறேன். அடுத்த வருஷம் விவசாயம் பண்ணிக்கலாம்" அப்படிம்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவாரு, இங்க இந்த ஒரு உயிருக்காக நான் இங்க ஒருத்தன் இருக்கேன். இந்த ஒரு உயிருக்காக அங்க ஆயிரக்கணக்கான உயிர் பயிர்கள் அதெல்லாம் செத்து போயிறாதா? அதெல்லாம் உயிர் இல்லையா?" அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி கேட்பாரு. அப்ப ஜட்ஜ் அம்மா புரிஞ்சுப்பாங்க. அந்த அம்மா பார்த்து போலீஸ பத்தி கேட்பாங்க. "ஏய்யா, இவரு தான் அந்த மயில கொன்னாருன்னு கேஸ் போட்டியா நீயி?" அப்படின்ட்டு. இப்ப கருத்து அது இல்ல. அவங்க கடைசில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒருத்தன் குற்றவாளிய கண்டுபிடிக்க முடியலன்னா, அவங்கள உட்டுருங்க. அவன் குற்றவாளியே ஊர்ல சுத்திட்டு இருப்பான். ஆனா ஒரு குற்றவாளிய கண்டுபிடிக்க முடியலங்கிறதுனால ஒரு நல்லவன தூக்கிட்டு வந்து குற்றம் பண்ணாதவனுக்கு வந்து கோர்ட்ல நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அந்த ஜட்ஜ்மென்ட் தான் இங்க யம தர்மராஜா. சோ அவர் குற்றவாளிய தண்டிக்காம கூட இருக்கலாம். ஆனா நல்லவங்கள தண்டிக்க முடியாது. சோ இது வந்து நெறைய கதைகள்ல வந்து இருக்கு. நீ வந்து பாவம் பண்ணிட்டீன்னா, அதுக்கு தண்டனை கூட குடுக்காம கடவுளால இருக்க முடியும். ஆனா புண்ணியம் பண்ணிட்டா, அத தடுக்கிற சக்தி கடவுளுக்கு கூட கிடையாது அப்டின்ட்டு. அந்த மாரி வந்து யமா தர்மா வந்து அவரு வந்து காலன் முக்காலத்தையும் உணர்ந்தவரு. அவரு ஒரு கட்டுப்பாடு இருக்கக்கூடியது. ஆத்ம ஞானத்த இறப்புக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்டிங்கிறத வந்து கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்கிறவர் அவர்தான். எதுக்காக சொல்றேன்னா, இந்த கதோபனிஷத்து ஏன் வந்து 101 நாடி வச்சிருக்கான். இங்க முக்காலு நாடி, இந்த குண்டலினி இதெல்லாம் வந்து உண்மையா? நெறைய பேர் வந்து இதெல்லாமே வந்து பல்வேறு கருத்துக்கள் உண்டு. குண்டலினி சக்திங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் மூலாதாரத்தெல்லாம் ஏறாது. அங்க சுஷ்ம நாடிலாம் ஒண்ணும் கிடையாது. இப்படியெல்லாம் சில இடத்துல அதே கொஞ்சம் ஓவராவும் போயிட்டுருக்கும். ஸோ இங்க வந்து நாங்க வந்து வாசி யோகத்தில் வந்து தண்டுவடத்தின் வழியாவே உங்களுடைய விந்து திரவத்த நாங்க ஏத்தி குடுக்குறோங்கிற மாதிரியெல்லாம் சில பொருளைகள் உண்டு. இது எல்லாமே வந்து நம்ம யோகத்துல வந்து உள்ளார இருக்கும்போது, பல்வேறு விதமான கருத்துக்கள். உண்மை ஒரு பக்கம் இருக்கும்போது, அது மாதிரியான மாற்று கருத்துக்கள் எல்லாமே இருக்கு. இங்க யமதர்மன் என்று சித்தரிக்கப்படுபவர் யார்? சிந்தனை பண்ணுங்க. காலன் என்பது எது? காலன் என்பது காலத்தோடு சேர்த்து நீங்க பார்க்கும்போது எது காலத்த கொடுக்குது? ஸோ மனம் சார்ந்த விஷயம் அது. மனம் அப்படிங்கிறது ஒண்ணு அழிஞ்சு போய் அனந்தம் அப்படிங்கிற நிலையில போகும்போது அது கிடைக்காது. அது இல்லாம போயிடும். அப்ப இந்த உடல், மனம் சார்ந்த விஷயத்த கடக்கும்போது நாம எங்க போறோம்?
அந்த காலனை கடந்து போறோம். அவ்வளவுதான். அப்போ உடல் மனதோட இருக்கும்போது தான் நமக்கு வந்து இந்த ஆயுட்காலம், நம்ம வந்து எவ்வளவு நாள் இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அப்போ இந்த உடல் மனதை கடக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? அப்போ ஒரு ஒரு முடிவான ஒரு கருத்துக்கு என்ன வரோம்னா, இந்த உலக விஷயங்கள்ல நீங்க எவ்வளவு தெரிஞ்சுக்கிறீங்களோ அதெல்லாம் ஞானம் கிடையாது. தனக்குள்ளார பயணித்து தனக்குள்ளாரையே ஒருவன் வந்து என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப தனக்குள்ளார தெரிஞ்சுக்கிறதுக்கு எதை பிடிச்சிட்டு உள்ளார போறது? அப்ப தன்னோட மூச்சு காத்தை பிடிச்சிட்டு உள்ளார போகணும். அவ்வளவுதான். இந்த மூச்சு காத்தை பிடிச்சி உள்ளார போறதுக்காக தான் இந்த 3 நாடி இடகல பின்கல இதெல்லாம் வச்சு இவங்களுக்கு வந்து நம்ம யோக மார்க்கத்துல சொல்லி கொடுக்குறாங்க. இதுல காய்ந்த அங்கி மேகம் யோகமாய் அப்படிங்கறதெல்லாம் வந்து யோகத்தை வந்து நம்ம கொடுக்கறத வந்து மூச்சு காத்தை ஏன் பிடிச்சி உள்ளார போறோம் அப்படின்னா, உள்ளார போனா மட்டும்தான் உள்ளார என்ன இருக்குன்னு தெரியும். அங்கதான் காலனும் தெரியும், அங்கதான் சிவனையும் தெரியும். ஸோ உங்களுக்கு நீங்க செய்யற அது பக்தியா இருக்கலாம், அல்லது கர்மயோகமா இருக்கலாம், ஞான யோகமா இருக்கலாம், அது எதுவா இருந்தாலும் நீங்க கடந்து போவதற்கு இவ்வூர்ல இருந்து நம்ம ஊருக்கு நம்ம கடந்து போகணும் அப்படின்னு சொன்னா, இந்த யோக பயிற்சிகள் வந்து நமக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து திருமந்திரமும், இந்த புராண கதைகள் மூலமாக ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஓரளவுக்கு இந்த திருமந்திரம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திருங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை தானே? பெல் பட்டன்லாம் இங்கெல்லாம் எதுவும் இல்லை. வால்யூம் லோவா இருக்க மாதிரி இருக்கு சார். எல்லாருக்கும் அப்படிதான் இருக்காங்கம்மா. லட்சுமிமா வாய்ஸ் கேக்குதா? லோவா இருக்கா? நல்லா ஆடிபிளா இருக்கு சார். ஆடிபிளா இருக்கு. அம்மா உங்களோட ஹியரிங் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்கம்மா. ஓகே. ஓகே. மங்கையர்க்கரசி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா சாரிம்மா, கொஞ்சம் ஞாபகப்படுத்த லேட் ஆயிடுச்சு. அஹ், உங்களுக்கு இந்த நேரம் போதுமானதா சரியா வசதியா இருக்கா இல்லையான்னு தெரியல. மாத்தி புதன்கிழமை கொஞ்சம் பிஸி சார். புரியுதம்மா, கொஞ்சம் சிரமப்படுறீங்கன்னு புரியுது. இருந்தாலும் நீங்க இல்லாம கிளாஸ் எடுக்க கூடாதுங்கிறதுலயும் முடிவா இருக்கேன் நான். சிவா இறைவன் தருவலைங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து வந்து ஒரு திருமந்திரம் வந்து அடிசேர்வன் எம் ஆதியை நோக்கி முடிசேர் மலை மகனார் மகளாகி திட மாதவம் செய்து தேவர் அறிய படியார அர்ச்சித்து பத்தி செய்தாலே. இந்த திருமந்திரம் உருவாகிறதுக்கு ஒரு பேசிக்கான காரணமே இந்த அம்மா தான். இந்த அம்மா பண்ண பக்தியில அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பக்தி செலுத்தி கடைசியில சாதிச்சிட்டாங்க. இந்த கல்யாணம் நடக்கும்போது தான் தேவர்கள் எல்லாம் வடக்கு போயிட்டாங்க. அப்பதான் தென் திசை தன்னுடைய பேலன்ஸை மிஸ் பண்ணிடுச்சு. அப்பதான் வந்து அகத்தியரை கூட்டு பேலன்ஸ் பண்ண அனுப்புனது. ஸோ அந்த அகத்தியரை பார்க்கறதுக்கு தான் திருமூலர் அங்கிருந்து வந்தாரு. வர வழியில தான் இவர் வந்து இடையனை பார்த்து நடந்தது. இப்ப புரியுதா இந்த இந்த கதையில வந்து ஒரு நீல கதையில இந்த திருமந்திரத்துக்கு இந்த திருமந்திரம் உருவாகிறதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குன்ட்டு. ஸோ அது திருமந்திரத்துல அப்படி எழுதல. நாம அப்படி கதையில வந்து அப்படி கனெக்ட் பண்ணோம்னா அப்படி புரிதல் வரும். எப்பேற்பட்ட தவம் செஞ்சாங்க, இவங்க எப்பேற்பட்ட பக்தி செலுத்தினாங்க அப்படிங்கிறது, திடமான வந்து தவம் அப்படிங்கிறது வந்து தேவர்கள் அறிய செஞ்சாங்க. ஏன் அது தேவர்கள் அறிய இவங்க செஞ்சாங்க? இவங்க செஞ்ச ஒரு யக்ஞம், ஒரு பக்தி முறை எப்படி இருந்தது? இது வரைக்கும் தேவர்களாலேயே செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவங்க அறிய செய்யறாங்க. அப்ப தேவர்கள்னா யார்? இந்த தேவர்கள், தேவதைகள், இந்த சக்தி எல்லாம் நீங்க புராண கதைகள்ல முதல்ல உள்வாங்கிக்கோங்க. பார்வதி அம்மா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க. அவங்க யாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் புராண கதையில இருந்து கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். அவரை தான் நான் சரணடைய போறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவு பண்ணாங்க. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இங்க வந்து மலை மகனார் மகளாகி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. மலை அப்படிங்கிறது வந்து இவங்க குறிப்பிடக்கூடிய மலை வந்து கைலாய மலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹிமாலயா. அதுக்கு ஒரு தலைவன் இருந்திருக்காரு. அதனாலதான் அவருக்கு வந்து பர்வதராஜன்னு பேரு. பர்வதம்னா மலை, ராஜான்னா பர்வதமலை ராஜா. அப்ப பர்வதராஜா வந்து அவனுக்கு ஒரு மகன் இருக்கான். அப்ப அந்த அப்ப அந்த சொல்லப்போனா லோக்கல்ல இருக்கக்கூடிய பொண்ணு, அப்படித்தானே? லோக்கல் பொண்ணு. அப்படி பார்த்துக்கலாம். சிவபெருமானுக்கு அவங்க ஏரியா அது. அங்க இருந்து பர்வதமலையில இருந்து அந்த ராஜாவோட பர்வத ராஜாவோட மகள் வந்து அவங்க வந்து பார்வதி வந்து அந்த இமயமலை சாரல்ல வந்து அவங்க தேவர்கள் எல்லாருமே வந்து பார்க்கறபடி, அவங்களுக்கெல்லாம் அறியும்படி, அவர்களால இது வரைக்கும் செய்ய முடியாத ஒரு பூஜையை, ஒரு பக்தியை அவங்க செஞ்சு காட்டுறாங்க, செஞ்சு வழிபடுறாங்க. அந்த பக்தியில வந்து சிவபெருமானோட அனுகிரகம் கிடைத்து சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டதாக புராண கதைகள் வந்து சொல்லுது. இதுல திருமணம் அப்படிங்கிறதுல வந்து ஏற்கனவே ஏதோ ஒரு வகுப்புல கூட நான் வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ ஒரு இடத்துல வந்து பர்த்டேக்கு விஷ் பண்ணலைன்னா வீட்டில் சண்டை வரும். வீட்டுக்காரம்மா வந்து வீட்டுக்காரர் வந்து பர்த்டேக்கு விஷ் பண்ணலைன்னா என்ன ஆகும்? ஊர்ல இருக்கிற நம்பர் எல்லாம், ஊர்ல இருக்கிற பர்த் டேட் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும். என் டேட்டு மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்காது, மறந்து போயிடும். இந்த ஒரு நாள் உன்னால ஞாபகம் வச்சு என்னை வந்து வாழ்த்த முடியாதா? ஒரு விஷ் பண்ண முடியாதா? சொல்ல முடியாதா? வாழ்நாள் முழுவதும் ஓடிட்டு இருக்க இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக. ஆனா அவர் முன்னாடி நாள் கண்டிப்பா சொல்லியிருப்பாரம்மா, நாளைக்கு உனக்கு பர்த்டே, துணி எது வேணா எடுத்துக்காம இருப்பார். ஞாபகமெல்லாம் இருக்கும். அவரும் ஒன்றும் மறந்தெல்லாம் போகல, அவருக்கு டேட் எல்லாம் தெரியும். அந்த நாள் அந்த தொழில அவருக்கு மறந்திருப்பாரு. இப்படி ஒரு நிகழ்வு நம்ம கண்ணனுக்கு ஏற்பட்டது. ராதை இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து நீ ஏன் என்னை வந்து வாழ்த்தல, விஷ் பண்ணல அப்படின்ட்டு. அப்பயும் நம்மால சமாளிச்சாரு. அம்மா, நீயும் நானும் வேற வேறையா இருந்தா நான் உன்னை வாழ்த்தலாம். 2 பேரும் அத்வைதம், அங்க துவைதம் என்ற பேதமே இல்லை, நீ நான் என்ற பேதமே இல்லை, நான் எப்படி உன்னை வாழ்த்த முடியும்? அப்படி சமாளிச்சாரு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த துவைதம், அந்த மாதிரி வந்து இறைவனோட இரண்டரை கலத்தல் அப்படிங்கிறது தான் இங்க திருமணம் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த மாதிரி சிவபெருமானே வந்து பார்வதி அம்மா கட்டிக்கிட்டாங்கன்னு கதையில சொன்னா, உண்மையிலேயே நீங்க பார்வதி அம்மாவை தேடவும் முடியாது, சிவபெருமானும் தேட முடியாது. அப்படி ஒரு உருவத்துல நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டதே தவிர, திருமந்திரம் உருவான காலத்துல இந்த மாதிரி உருவ வழிபாடுகளே கிடையாது. இன்னைக்கு நீங்க அதே பார்வதி அம்மா வந்து நீங்க பாத்தீங்கன்னா, கொஸ்டின் உங்களுக்கெல்லாம் எக்ஸாம். ஸோ பார்வதி அப்படின்னு சொன்னா, சிவன் அப்படின்னு சொன்னா அதிகமா யாரோட பேர் உங்களுக்கு ஞாபகம் வரும்? யாரோட உருவம் ஞாபகத்துக்கு வரும்? பழைய சினிமால இருந்து குழு என்ன கொடுக்கும்? சிவாஜி. பழைய படத்துல இருந்து பிளாக் அண்ட் ஒயிட் கொடுக்கும். சிவாஜி. அப்புறம் பார்வதிக்கு சாவித்ரி. சாவித்ரி. ஸோ இதெல்லாம் இப்ப நம்ம ஜென்ரேஷன்ல எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய ஜென்ரேஷன்ல நம்ம இப்படிலாம் உருவகப்படுத்திக்கிட்டோம். பட் அந்த காலத்துல உண்மையிலேயே வந்து சிவம் அப்படிங்கிறது வந்து பூரணமாக இருக்கக்கூடியது. அது எல்லாத்தையும் தாங்கி இருக்கக்கூடியது. பின்னாடி வர திருமந்தங்கள் அதுதான் வருது. ஆனா அதே சிவபெருமானுடைய அந்த லிங்க புராணத்தை வச்சே திரும்ப திரும்ப பேசுறதுனால நிறைய திருமந்திரம் நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். ஆனா அதுல வந்து இறைநிலை எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சிவன் வந்து இந்த சக்தி, சிவன் சக்தி, இந்த 2 விஷயம் வந்து உங்களுக்கு புரிதல் வந்துச்சுன்னா போதும், அவ்வளவுதான். திருமந்திரம்லாம் படிக்கும்போது உங்களுக்கு பட்டு 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 எல்லாம் புரிய வர ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒண்ணு தாங்கிக்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கு. அந்த தாங்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு இருப்பு நிலையாக இருக்கு, அதுதான் சிவம். அதுலயே அந்த சிவத்துல என்ன இருக்கு அப்படின்னா, பூரணமான அறிவு இருக்கு. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எப்படி நடக்கணும், இந்த உலகத்துல என்னென்னலாம் நடக்குதோ, ஒரு பாக்டீரியா இருக்கட்டும், ஒரு வைரஸா இருக்கட்டும், உங்களோட ஆழ்ந்து எவ்வளவு படிக்க முடியுதோ, உங்களோட கல்வியால கற்க முடியுதோ, அறிவியல் எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்கோ, அது எல்லாமே அறிவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அறிவு எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த அறிவு இயக்கத்துக்கு வருது.
அந்த அறிவு ஆதியின் அந்த அறிவாகிய அந்த அறிவு அசைகின்ற போது அது வந்து இயக்கத்துக்கு வருது. அங்க ஒரு எனர்ஜி ஃபார்ம்ல அது மூவ் ஆக ஆரம்பிக்குது. அதுதான் நம்ம சக்தி அப்படின்னு சொல்றோம். அப்ப எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சக்தி அப்படிங்கிறது. அந்த சக்தியும் இறைவனும் ஒண்ணா சேர்ந்தே இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க இந்த கதையில வந்து அவங்க திருமணம்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா இதுல பார்த்தோம்னா இந்த சக்திங்கிறது வெளியே வந்தது, இயக்கத்துக்கு வருது, வந்த சக்தி வெளிப்புறமே ஓடிடக்கூடாது, திரும்பவும் போய் அதுலயே ஒடுங்குது. புரி வச்சு, தேவர்களுக்கு புரி வச்சு. இப்ப தேவர்கள் யாரு? நம்மளுடைய புலன்கள். இதுல கான்சியஸ்னஸ், சூப்பர் கான்சியஸ்னஸ் நீங்க ரெண்டா பிரிச்சுக்கணும். இந்த உணர்வை வந்து ரெண்டா பிரிச்சுக்கணும். உணர்வு, தூய உணர்வு. புரிஞ்சு கேள்விப்பட்ட வார்த்தைகளை வச்சு அப்படியே கம்பேர் பண்ணுங்க. பரமாத்மா, ஜீவாத்மா அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா வந்து பிரம்மம், இறைநிலை, கடவுள்னு சொல்லுவோம். இன்னொன்னு நாம நம்முடைய ஆத்மான்னு சொல்லுவோம். இது உணர்வு தான், வேற ஒண்ணும் இல்லை. இறைவன் நமக்குள்ள என்ன இருக்கான்? உணர்வா இருக்கான். நமக்குள்ள இருந்து அந்த உணர்வு நீங்கிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? வெறும் மண்ணு, பஞ்சபூதங்களான உடம்பு தான் இருக்கும். ஆனா அதே இறைவன் இந்த புலன்களோடு சேர்ந்து இயங்கும் போது அந்த உணர்வு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த வித்தியாசம் எதனால படுதுன்னா, அதே தூய உணர்வு ஒரு பகுதி 5 புலன்களோடு சேர்ந்து இயங்குது. 5 புலன்களோடு சேர்ந்து இயங்கும் போது அதை வந்து நம்ம வந்து சாதாரண உணர்வு அப்படின்னு சொல்றோம். இந்த உணர்வு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே மனசுன்னு பேர் வச்சிடலாம். ஏன் பேர் வைக்கிறோம் அப்படின்னா, அது புலன்களோடு சேர்ந்து இயங்குது. அந்த சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எனர்ஜி, ஒரு உணர்வு, அது புலன்களோட இயங்குது. இப்ப இந்த புலன்களோடு இயங்கும் போது புலன்களுக்கு ஒரு சக்தி இருக்கு பாருங்க, கேட்கும் தன்மை, பார்க்கும் தன்மை. அந்த தன்மையை தான் தேவர்கள்னு சொல்றோம். அப்ப சக்தி புலன்களோடு சேர்ந்து இயங்கும் போது அங்க உணரும் தன்மை இருக்கு பாருங்க, அதேதான் தேவாகா அப்படின்னு சொல்றோம். அதான் தேவர்கள், தேவதைகள்னு சொல்லக்கூடியது. இந்த 2 பகுதிகளுக்கும் இந்த சக்தியே புரி வைக்குது. அப்பா, நான் இங்க இருந்து தான் வந்திருக்கேன், இதை தான் செய்யறேன், இதை தான் பண்றேன், இதுதான் உனக்கு உணர்வா கொடுக்குறேன், திரும்ப நான் அதுக்கே போயிடுவேன். நீங்க எல்லாம் வந்து இங்க போடுற ஆட்டம் எல்லாம் உங்களோடது எதுவுமே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணமே ஏற்கனவே மூலமா இருக்கக்கூடிய இறைநிலை தான். இறைநிலை இல்லாம சக்தி நான் வரல, நான் இல்லாம நீங்க உணரல அப்படிங்கிறத புரி வைக்கிறதா இந்த சக்தி புராண கதைகள் எல்லாம். அதெல்லாம் எப்போ உங்களுக்கு தெரியும்? நீங்க எல்லாம் மாதவம் செஞ்சோம்னா திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இப்படி ஒரு பாடல் வரும், இன்னும் வரல, பின்னாடி வரும். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். யாரு? யாருக்கு கேள்விப்பட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி? கேள்விப்பட்டது இல்லையா? என்னங்கம்மா? பாடல் வந்து உடம்புல நீங்க பிஜி டிப்ளமோ படிச்சும் போதே உங்களுக்கு அந்த திருமந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன். உடம்பார் அறிவீர் ஐயா, உடம்பால் அழிவர் உயிரால் அழிவர் திடம்பன மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பையும் வளர்த்தேன் உயிரையும் வளர்த்தேனே. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அஸ்வினி அம்மா புரிச்சுட்டாங்க. சோ இந்த மெய்ஞானம் வாழ்க வளமுடன். தேங்க்யூ. ஸோ உடம்பை வளர்க்கும் உடம்புக்குள்ளதான் உயிர் இருக்கு. உயிரை வந்து வளர்க்கணும், உடம்பை வளர்க்கணும். உடம்பு ரெண்டுமே பேர்த்து எப்படி நீங்க பேரலா கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து இந்த திருமந்திரம் வந்து அழகா சொல்லுது. உங்களுக்கு சக்தி வந்து இங்க புலன்கள் எல்லாம் ஆட்டம் போடக்கூடாது. அதுதான் கேனோ உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கும். அந்த உபனிஷத்து வந்து கதை வடிவத்துல சொல்லி கொடுக்கும். தேவர்களாம் நாங்கெல்லாம் ஜெயிச்சிட்டோம், நாங்கெல்லாம் அமிர்தத்தை எடுத்துட்டோம் அப்படின்ட்டு. இந்த உலகத்தை அச்சீவ் பண்ண உடனே சொல்லும், நான் வந்து படிச்சுட்டேன், நான் திருமந்திரம் படிச்சுட்டேன், நான் யூஜிசி நெட் படிச்சுட்டேன், யோகா படிச்சுட்டேன், எனக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவர்கள்லாம் கொஞ்சம் ஆட்டம் போடுற பழக்கம் உண்டு. அதெல்லாம் தானே வரும். அகங்காரங்கிற தலை தூக்கும். அப்பெல்லாம் வரும்போது நம்ம அதெல்லாம் வந்து பின்னாடி அந்த கதை அப்படியே வந்து சொல்லும். அதுக்கப்புறம் இந்திரனே போய் நின்னாலும் அங்க வந்து சிவபெருமன் காட்சி கொடுக்க மாட்டார், ஓடி போயிடுவார். அப்புறம் உமாதேவி கிட்ட தான் போய் நிற்பாரு. அப்ப அந்த உமாதேவி யாருங்கிறது ஒண்ணும் இல்லை, இங்க பார்வதிங்கிற உமாதேவிங்கிறோம். அவங்க தான் வந்தது, இறைவன் தான், அங்க இறைவன் தான் பார்த்துட்டு இருந்தாரு. எக்ஸா வடிவத்துல வந்தது யாரு அப்படின்னு சொல்லி கூட அந்த கதவு பண்ணி கேனோ அப்படின்னு சொல்லி கொடுக்கும்.
அப்படி இந்த உபனிஷத்துக்கள் எல்லாம் இங்க ஒரு வரியில உட்கார வச்சு இங்க வந்து அந்த அழகா வந்து இதுல என்ன ஒரு பெருமை அப்படின்னு சொன்ன, பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா பெருமை இருக்குது பின்னாடி. பர்வதமலை அப்படிங்கறத கொண்டாந்து கொடுக்குறாங்க பாருங்க. உயர்ந்த ஒரு இடம், இந்த இடத்துல வந்து உயர்ந்த இடத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க, அவ்வளவுதான். பர்வதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பர்வதம் அப்படின்னா வந்து நில உலகத்து மேல நிறைய காட்சிகள் நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய படங்கள்லாம் போட்டிருப்பாங்க. உலகம் உருண்டையா இருக்கும், உருண்டையா இருக்கிற உலகத்து மேல சிவபெருமான் வந்து உட்கார்ந்து தியானம் பண்ற மாதிரி சில காட்சிகள், சில சிலைகள்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த இந்த உலகத்துல வந்திருக்கும் போது இது கூட எதுக்கும் நம்ம ஒட்டிக்கணும் கிடையாது, அதை விட உயர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா அதுக்கு மேல உயர்ந்த ஒருத்தர் இருக்கான், இறைவன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய பல சிம்பாலிக்கலா வந்து ரெப்ரன்சேட் பண்ணக்கூடிய நிறைய ரெப்ரன்சேஷன் வந்து நிறைய இடத்துல இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இங்க தேவதையை கொடுத்து அவங்க வந்து பார்வதி அம்மா கதை வந்து எல்லாருக்கும் தெரியும். பார்வதி அம்மா பக்தி செலுத்தினாங்க, அவங்க வந்து கடைசியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் புராணிக்கா தெரியும். பட் அது திருமந்திரத்தோட கொண்டு வந்து சேருங்க. அடி சேர்வன் என் எம் ஆதியை நோக்கி. ஆதி அப்படிங்கிறது என்ன இருக்கும்? அப்போ உங்களுடைய ஒவ்வொரு செயல் நீங்க செய்யும் போதும் நான் யாரை போய் சேரணும், எங்க போகணும், எதை நோக்கி நகரணும். அப்ப ஆதியை நோக்கி நகரணும். ஆதி அந்தம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாம இல்லை. அதுதான் வந்து இறைநிலையை வந்து நம்ம சொல்றோம். இறைவன் அப்படிங்கிறது இறைநிலையை வந்து நம்ம சொல்றோம். அதாவது கடவுள்னு சொல்றோம். இப்ப இந்த ஆதி அதி எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஆதி எல்லாம் தனக்குள்ளாரதான் இருக்கு, தனக்குள்ளதான் நோக்கி நகரணும். இதுல முடிசேர் அப்படிங்கறது வந்து முடிவா நாம கூடிய சேரக்கூடிய இடம், அவ்வளவுதான். அந்த இடத்துல நீங்க போய் சேர்றதுக்கு உங்களுக்கு எதெல்லாம் துணையா இருக்கு? மலைமகன், அவருடைய மகள், அதெல்லாம் ஒண்ணுல இந்த உலக விஷயங்களை தான் சொல்றாங்க. புலன்களும் இந்த உலக விஷயங்களும் நம்முடைய அறிவும் புத்தியும் நம்முடைய சிந்தனை ஆற்றலும் இது எல்லாம் குறிப்பிடக்கூடியதுதான் இது. ஆனா இது எல்லாம் வச்சுக்கிட்டு திட மாதவம் மகாவிரதம், இங்க நீங்க தவத்துல ஆழ்ந்து நின்று அதை வந்து தவம் செய்து தேவர் அறிய, அப்பதான் புலன்களுக்கெல்லாம் புரியும். ஓ, இந்த 5 புலன்களும் நம்ம எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் அதுக்கான வேறானது ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதஞ்சலி யோக சூத்திரத்துல 36வது சூத்திரம் விபூதி பாதம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். சத்துவ புருஷ அந்நியத்தா கியாத்தி ரெண்டுத்துக்கும் தனித்தனியா வந்து பிரிக்க முடியாது. ஆனா பிரிச்சு தவம் பண்ணி சத்துவத்தை உணரும் போது சத்துவத்துல இருந்து நீங்க புருஷா உணர்ந்துக்கலாம். அது புருஷ ஞானம்னு பேரு. அந்த புருஷ ஞானம் வந்த பிறகு, தன்னை உணர்ந்த பிறகு, ஸ்ராவண வேதன ஆதர்ஷ ஆஸ்பத வார்த்தா ஜாயந்தே, நீங்க பாக்குறது கேட்கறது எல்லாமே இந்த 5 தேவர்களால 5 தேவதைகளால உணரக்கூடிய அனைத்து விஷயங்களும் எல்லாமே தெய்வீகமயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி வந்து இந்த மாதவம் செய்து தேவர்கள் அறிய நம்முடைய புலன்கள் மூலமாக புலன்களுக்கு இந்த எல்லை கட்டி இந்த உலக விஷயங்களை அனுபவிக்கிறத தாண்டி இன்னொன்னு அனுபவிக்க ஆரம்பிக்கும். அப்பதான் தேவர்கள் அறிய அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். இந்த புலன்கள் எல்லாம் ஏதோ ஒன்று சம்திங் உணருது. இப்போ நம்ம வந்து சில டைம் வந்து அப்படிதான் நாமளே வந்து ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்ச்சியா இருப்போம். எப்போ அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணுவோம். இது வரைக்கும் புலன்களால் அனுபவிக்காத ஒரு விஷயம், புலன்களால் அனுபவிக்க முடியாத ஒரு விஷயம் நமக்கு நடக்கும்போது நம்ம அதை சொல்லுவோம். எப்படி இது நடந்தது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இந்த மாதிரி நான் நினைச்சேன், உடனே நீ எனக்கு கால் பண்ணி பேசிட்டே, ஒரே ஆச்சரியமா இருக்கு, நான் நினைச்சது உனக்கு எப்படி தெரிஞ்சது? அது புலன்களுக்கு எட்டாதது. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே எண்ணற்றது அப்படி அனுபவிக்கும் போது அப்பதான் இந்த தேவர்கள் அறிய ஆரம்பிப்பாங்க, இந்த புலன்கள் எல்லாம் அறிய ஆரம்பிக்கும். அப்போ புலன்கள் அறிய ஆரம்பிக்க நம்ம அனுபவத்தால உள்ளார என்ன இருக்கு அப்படிங்கிறதே வெறும் சொல்லால மட்டும் இல்லை, நாமளே வந்து உணரும் போது எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் உள்ளார வர நமக்குன்னு ஒரு பிடிமானம் கிடைச்சிரும். ஓகே, அப்ப நமக்கு வந்து அந்த பற்று அப்படிங்கிறது, இறைவன் மீதான பற்று நமக்குள்ளார இருக்குங்கிறது அதிகப்படியா உருவாக்கி நம்ம உள்ளார வருவோம் அப்படிங்கிறத திருமந்திரம் உணர்த்துகின்ற ஒரு பகுதி. இதுல இந்த ஸ்ரத்தா அப்படிங்கறது, நம்பிக்கை அப்படிங்கறது வந்து அந்த ஒரு பதஞ்சலி சூத்திரம் சொன்னீங்க இல்லையா, அந்த நம்பர் கொஞ்சம் சொல்ல முடியுமா, ரிப்பீட் பண்ண முடியுமா? 3.36. ஓகே சார், தேங்க்யூ. 3.37. ஓகே, சூப்பர். திரிகின்ற முப்புறம் செற்ற பிரானை அரி என்று எண்ணி அரிய என்று எண்ணி அயர் உற வேண்டா.
பொறி உடையாளர்க்கு பொய்யல்லன் ஈசன் பரிவொடு நின்று பரிசறிவானே. கொஞ்சம் குட்டி குட்டி வார்த்தை, கொஞ்சம் பதங்களை பிரிச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிகின்ற முப்பெரும் அப்படிங்கிறதுல வந்து முப்புறம் அப்படிங்கிறது வந்து 3 பக்கம் செல்லக்கூடிய ஒரு விஷயம். அது தெரிகிறது அப்படின்னு சொன்னாலே அது ஒண்ணு இல்லை, ஆணவம் கண்மம் மாயை, இந்த 3 விஷயம்தான். இந்த உலகத்துல நாம அனுபவிக்கிறது இந்த வாழ்நாள் முழுவதும் இங்க எங்க இருக்கிறோம்னா இந்த ஆணவம்ங்கிறத பத்தி எல்லாம் உங்களுக்கு சிவதத்துவம் ஒரு வகுப்பு தனியா போட்டு எடுத்து கொடுத்துட்றேன். ஆணவம்ங்கிறது ஒண்ணு புரியாம தான் இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இந்த ஆணவம், கண்மம் அப்படிங்கிறது கர்மா இருக்கு, மாயை இருக்கு, இந்த 3 தான். இது செற்ற அப்படின்னா அதை அழித்த அப்படின்னு அர்த்தம். அதை அழித்த பிராணன். பிரான் அப்படின்னு சொன்னா குரு பிரான் அப்படின்னு சொல்லுவோம்ல, தலைவன். இங்க பிரான் அப்படின்னா பிராணன் அப்படின்னு சொல்லி பிராணவாயு எடுத்துக்க வேண்டாம். இங்க பிரான் அப்படிங்கிறது பிராணன்னு சொல்றது வந்து தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு, செற்ற பிரான் அப்படின்னா இந்த தெரிகின்ற முப்புறம் செற்ற பிரான் அப்படிங்கிறது வந்து இந்த ஆணவம் கண்மை மாயை இந்த 3க்கும் அப்பாற்பட்டவன், அல்லது அதை ஒழித்தவன், அல்லது அழித்தவன், அதை கடந்தவன் அப்படின்னு எடுத்துக்கணும். அவ்வளவுதான். கிளேச கர்ம விபாகாசேர் அபராமிருஷ்ட புருஷ விசேஷ ஈஸ்வரஹா. அவ்வளவுதான் முதல் வரி. அறிய அப்படின்னா அறியறதுக்கு இதெல்லாம் கஷ்டம். அந்த இறைவனை நம்மளால போய் உணர முடியுமா? இந்த ஈஸ்வரனை போய் நம்மளால புரியும், இதெல்லாம் அரியது அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். என்று எண்ணி, அறிய என்று எண்ணி, இதெல்லாம் அரிதானது, கிடைக்காதது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்க வேண்டாம். அப்படி என்று எண்ணி அயர் உற வேண்டாம். அப்படியெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இறைவனை நம்மளால பேர்பட்ட இறைவனை, இந்த ஆணவம் கண்மம் மாயை 3ம் ஒழிக்கக்கூடிய இறைவனை நம்மளால அறிய முடியுமா அப்படின்லாம் நீங்க சந்தேகப்பட்டு பயப்பட வேண்டாம். இதுதான் இந்த 2 வரி சொல்லுது. ஒரு மிக ஒரு ஆழமான அற்புதமான வரி இதெல்லாம். நீங்க திரும்ப திரும்ப படிக்கணும் இந்த வரியெல்லாம், அப்பதான் இது புரியும். ஆணவம் கர்ம மாயை இன்னும் நமக்கு முழுசா புரியல. மாயை மாயைன்னு சொல்றோம், உண்மையிலேயே மாயை விளங்கல. கண்மா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஆணவம் எப்படி தலை தூக்கி ஆடுதுங்கிறது நமக்கு புரியல. ஆனா இந்த 3யும் அழித்து அதை வென்ற ஒருவன் வந்து நமக்குள்ளாரே இருக்கான். அது நாமளே தான். அது நமக்குள்ளார இருக்கிறது நம்மளால உணர முடியுமா அப்படின்னா நமக்கு ஒண்ணு சிரத்தா இல்லை நம்பிக்கை இல்லாம நமக்கு பயம் வந்துடும். அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஸோ இதுல புரிவுடையாளருக்கு, யாருக்கு மிகுந்த அன்பும் சிரத்தையும் கொண்டு இந்த ஈசனை வணங்கக்கூடிய பக்குவம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு ஈசன் உண்மையிலே பொய்யானவன் கிடையாது. அவன் உண்மையில இருக்கான். அவன் இருக்கிறத மட்டுமல்ல, பரிவோடு நின்று பரிசறிவானே. அவன் வந்து எல்லா ஞானத்தையும் வழங்கி உங்களுக்கு முக்தி வழங்குவான் அப்படிங்கிறத வந்து நீங்க தப்பே பண்ணாலும் கூட அவனை நீங்க நினைக்கும் போது அவன் வந்து உங்களுக்கு முக்தியை கொடுப்பான் அப்படிங்கிறது. இதுக்கு பின்னாடி வர திருமந்திரங்கள் வந்து தொடர்ந்து வந்து எப்படி பிரளயம் எப்படி நடக்குது, இந்த படைப்பின் போது அவன் வந்து எல்லாமே அழிச்சு மறுபடியும் ஃபார்ம் பண்ணா கூட, ஆனா மனிதனை மட்டும் காப்பாத்துறதுக்கு மண்ட ஓடெல்லாம் எடுத்து கழுத்துல போட்டிருக்கிற மாதிரி எல்லாம் சில இதெல்லாம் புராண கதைகள்ல வரும், இந்த திருமந்திரத்திலே வரும். கபாலம் ஏந்தி கபாலத்தை வந்து அவர் கழுத்துல மாட்டிட்டு இருந்தார் அப்படின்ட்டு. பிரளயம் வரும்போது இந்த மண்ட ஓடெல்லாம் மண்ணாடு மண்ணு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, இதே மனிதனை திரும்ப படைக்கணுங்கிறதுக்காக மண்ட ஓடை மட்டும் எடுத்து கழுத்துல மாட்டி வச்சிருப்பாராமா. எப்படி இருக்கு பாருங்க. அப்ப இது விஷ்ணு சகஸ்ரநாமத்திலையும் வரும். இறைவன் வந்து பிரளயத்தின் போது எல்லாத்தையும் அழிச்சாலும் கூட மனிதன் வந்து நம்மளை அப்படியே வச்சிருந்து மீண்டும் படைச்சு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து இறைவனுடைய தன்மையை வந்து இந்த மாதிரி கதைகளை கொடுக்கறது வந்து அழகா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு 3 திருமந்திரங்களை வந்து நம்ம மங்கையர்க்கரசி அம்மாவோட வாய்ஸ்ல நம்ம கேட்கலாம். அம்மா ஃப்ரீயா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். மங்கையர்க்கரசி அம்மா. திருச்சிற்றம்பலங்கய்யா. திருகின்ற முப்புறம் அதான் ஃபர்ஸ்ட் ஐயா. அதுதான் கடைசி, ஆனா ரிவர்ஸ்ல போயிடுவோம். திரிகின்ற முப்புறம் செற்ற பிரானை அரியனென்றெண்ணி அயருற வேண்டா, புரிவுடையாளர்க்கு பொய்யலன் ஈசன் பரிவொடு நின்று பரிசறிவானே. பரிவொடு நின்று பரிசறிவானே.
ஆமா முன்னாடி அடி சேர்வன் என்ன எம்மாதியை நோக்கி மலைமகனார் மகளாகி. நீங்க அது ஃபுல்லா வரமாட்டேங்குது. ஓகே அடி சேர்வன் என்ன எம்மாதியை நோக்கி அடி சேர்மலை மகனார் மகளாகி திடமாதவம் செய்து தேவரறிய படியார சித்து பக்தி செய்தாளே. முழுசா இப்ப வருதாங்கம்மா உங்களுக்கு? வருதுங்கய்யா. ஓகே ஓகே உங்களோட மொபைலுங்கிறதுனால அது சின்னதா தெரியும். மூலத்வாரத்து மூலத்வாரத்து மூளும் ஒருவனை மேலை துவாரத்து மேலுற நோக்கி முற்காலுற்று காலனை காய்ந்து அங்கி யோகமாய் ஞால கடவுர் நலமாயிருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. வாழ்க. வாழ்க. வகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து ஆன்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கடைசி இறுதி பிரேயர். உலக நலனுக்காக நம்ம தவம் செய்வோம். அனைவரும் ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு முதுகு தண்டுவடம், கழுத்து தலைப்பகுதி நேராக இருக்கட்டும், தோள்பட்டை பகுதி தளர்வாக இருக்கட்டும், கைகள் அஞ்சலி முத்திரையில் இருக்கட்டும், கண்களை மூடிக்கொள்ளலாம். ஒரு ஆழமான மூச்சு காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடலாம். இப்பொழுது ஒரு மலர்ந்த முகத்தோடு நாம் 3 முறை ஓம் சொல்லலாம். அருட்பேராற்றல் கருணையினால் உலகில் உள்ள எல்லா உயிர்களும், எல்லா மனிதர்களும் அமைதியாகவும், ஆரோக்கியமாகவும், ஆனந்தமாகவும் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கட்டும். எல்லா உயிர்களும், எல்லா மனிதர்களும் நம் புண்ணியங்களை பகிர்ந்து கொள்ளட்டும். நம் புண்ணியங்களை பகிர்ந்து கொள்ளட்டும். நம் புண்ணியங்களை பகிர்ந்து கொள்ளட்டும். எல்லா உயிர்களும், எல்லா மனிதர்களும் விடுதலை பெறட்டும், விடுதலை பெறட்டும், விடுதலை பெறட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அனைவரும் மகிழ்ச்சியோடு இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாக்கட்டும், மங்களம் உண்டாக்கட்டும், மங்களம் உண்டாக்கட்டும். வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் சார்.